Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான மில்லட் சிறுதானிய புட்டு ரெசிபி பார்க்க போகிறோங்க. ராகியில் எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் தண்ணியை தெளித்து பிசைறது ரொம்ப முக்கியங்க. நிறைய ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா கொதனாயிரும். அதனால் தண்ணியை கொஞ்சமாகவே தெளித்து பிசைங்க. எல்லா புட்டுக்குமே இப்படி தான். இதை இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா க்ரம்புளாக வருங்க. அந்த அளவுக்கு தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு துள்ளி கூட கட்டி இல்லாத அளவுக்கு கையிலேயே நீங்கள் பிசைஞ்சு விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்டியை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டு சளிச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா உதிரியாக வந்துடும். இது கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்க சல்லடை, ஸோ அதனால் இந்தளவுக்கு உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டும் வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்டீமர் எடுத்து அது மேலே துணி போட்டுட்டு இதை வேக வைக்க போகிறேன். இந்த துணியை ஒரு தடவை நல்லா தண்ணியில் நனைச்சி இறுக்கி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ராகி மாவை அது மேலே நல்லா இது மாதிரி போட்டு விட்டுறலாம். இங்கே தண்ணி நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேங்க. காய வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த ராகி மாவு ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவு எப்படி வெந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா துளி கூட ஒட்டாது. அதே மாதிரி அந்த ராகியோட ரா ஸ்மெல் வராது நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது. இப்போ நம்மளோட ராகி மாவு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்கும் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்தனால. அதனால் ஒரு ஃபோர்க்கு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா உடச்சி விட்டுருங்க. நல்லா உதிரியாக வந்துடும். இதில் நான் பாதியாக 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஒரு 1/2 கப் அளவுக்கு இனிப்பு புட்டும் ஒரு பாதி கப் அளவுக்கு காரப்புட்டும் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது இதில் இனிப்பு புட்டுக்கு உங்ககிட்ட வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக நெய், அப்புறம் திருவன தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. புட்டு சூடாக சாப்பிடும்போது தாங்க நல்லாயிருக்கும். ஸோ இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள் எப்போவுமே. இது கூட வாழைப்பழம் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நிறைய கீ அப்புறம் வாழைப்பழம் இது ரெண்டையும் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லது. காரப்புட்டுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில், கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தாளிப்புக்கு நம்ம எப்பவும் போடுவோம் இல்லைங்களா, இதே தான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய், நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம், இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா திருவன தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வைக்கும்போது ராகி மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான ராகி காரப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு புட்டு காரப்புட்டு ரெண்டையுமே சூடாக சர்வ் பண்ணுங்கள். இனிப்பு புட்டு கூட நெய்யும் வாழைப்பழமும் கொஞ்சம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஒரு 1.5 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது ராகி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.